வணக்கம் என் உறவுகளே. மணிவேந்தனாகிய நான் அர்ச்சுனாவுடைய பெயரை பயன்படுத்தி பிரித்தானியா அல்லது லண்டனில் வைத்து கோடிக்கு மேல் பணம் அறவிட்டுள்ளதாக புதிய ஒரு காணொளி என்று பரப்பப்பட்டு வருகிறது. வணிக நிறுவனங்கள் அல்லது கடைகளிலே உண்டியலை வைத்து அதனூடாக சேர்க்கப்பட்ட பணம் 1 கோடி ரூபாய்க்கு மேல் என்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனது முகநூலிலே அந்த விடயத்தை பரப்பியிருக்கிறார். குறிப்பாக அதன் காணொலியில் கூட அவரது பெயரும் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது அந்த பணத்தினை அனுப்பியவருடைய விவரம், அந்த வங்கியினுடைய விவரங்களோ, பணத்தினை பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படும் எனது பெயர், எனது வங்கியினுடைய விவரங்களோ அதில் காணப்படவில்லை. ஆனால் உண்டியல் வைத்து 1 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டதாக அதில் கூறப்படுகின்றது. இப்பொழுது விடயம் என்னவென்றால், அந்த காணொலியில் சொல்லப்பட்ட விடயத்தின் அடிப்படையில் எனக்கு பிரித்தானியாவிலே அல்லது லண்டனிலே வாசிப்பதற்கு பதிவிட உரிமை, அதாவது விசா இல்லாமல் உள்ளதாக குறிப்பிடுகிறார். அப்படி விசா இல்லாத ஒருவர் ஒரு கடையிலே உண்டியலை வைத்து அந்த பணத்தினை எவ்வாறு சேகரிக்கலாம் என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது, கடையிலே உண்டியல் வைக்கின்ற பொழுது ஒரு சரட்டி அல்லது ஒரு நிறுவனத்தின் ஊடாக, பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்தின் ஊடாகத்தான் வைக்கப்படும். அங்கே வைக்கப்படுகின்ற காசுகள் எண்ணப்பட்டு அதிலே குறிக்கப்படப்பட்டு அவர்களுடைய சர்டிஃபிகேட் மாதிரி அந்த ஒன்று அனுப்பப்படும். ஆக 1 கோடி ரூபாய் பணம் சேகரிக்கப்பட்டதாக இருந்தால் அந்த விடயங்கள் அந்த கடைக்காரருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கும். அவர்களுக்கு இந்த கடையிலே சேர்க்கப்பட்ட உண்டியலுடைய விவரம் வைக்கப்பட்டிருக்கும். 1 கோடி ரூபாய் என சொல்லப்படுவது, உண்டியலிலே கடை வைத்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? அதாவது 25,000 அல்லது 30,000 பவுண்டு வரும். அது ஏற்புடையதா என்றுதான் மக்களை நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. இரண்டாவது அல்லது மூன்றாவது விடயம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனது முகநூலில் அல்லது ஃபேஸ்புக்கில் அந்த விடயத்தை பதிவிடுகின்ற பொழுது, நீங்கள் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக சிறப்பு உரிமை பெற்றவர்களாக காணப்படுகின்றீர்கள். பிரித்தானியாவுடைய இலங்கையுடைய தூதரத்தில் அழைத்து சொன்னால் கூட அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். அதையே நீங்கள் செய்யவில்லை. அல்லது பிரித்தானியாவுக்கு அங்கே இலங்கையில் இருந்தவாறு நேரடியாக போலீஸுக்கு போகணும்னு சொன்னால் கூட அவர்கள் இதனை ஒரு விசேட கவனத்தில் எடுத்துக்கொண்டு, மணிவேந்தனாகிய நான் இப்படி மோசடியில் ஈடுபடுவதாக உங்களோட ஆதாரம் இருக்குமா இருந்தால் ஏன் நீங்கள் அதனை சொல்லவில்லை அவர்களுக்கு? அல்லது உங்களுடைய உறவுகள் ஊடாக லண்டனிலே காவல்துறையை தெரிவித்திருக்கலாம். அதன் ஊடாக என் மீது நீங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கலாம். ஏன் நீங்கள் அதை செய்யவில்லை? அப்போ வங்கி இலக்கம் இல்லை, கடையில் வச்சதுக்கு காசு எடுத்தப்பட்டது, அந்த சர்டிஃபிகேட் அது இணைக்கப்படவில்லை, அந்த வீடியோ சொல்லப்படுகின்ற காசு அனுப்பியவருடைய விவரமும் அல்லது தரவுகள் எவ்வளோ காசு அனுப்பப்படுற விடயமோ, அதை விட அந்த காசு பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிற மணிவேந்தனாகிய நான் எனது வங்கி இலக்கமோ அதோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அடுத்து, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு இருக்கும், அரசுடன் பேசலாம், காவல்துறையுடைய உயர்மட்டங்கள் அல்லது புலனாய்வுத்துறையுடன் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதோடைய நீங்கள் சேர்ந்து பாராளுமன்ற உறுப்பினருடைய சேர்ந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இலகுவாக செய்துவிட முடியும். அடுத்து, இலங்கையில் இருக்கக்கூடிய லண்டன் தூதரத்துடன் அல்லது பிரித்தானிய தூதரத்துடன் இணைந்து கொண்டு அதை சம்பவத்தை நீங்கள் அதை செய்யலை. அப்போ அதை செய்யாமல் எதற்காக மணிவேந்தனாக என் மீது இந்த அவதூறு பரப்புறீங்க? ஏன் பரப்புறீங்க? சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அர்ச்சுனா ராமநாதன் எனது படத்தை போட்டு, இந்த படத்தில் இருக்கின்ற இந்த மணிவேந்தனாகிய இவர் இந்த லண்டனில் கடைகளில் இந்த 1 கோடி ரூபாய் சேக்கலில் ஏன் நீங்கள் அப்படி போடலை? நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா அதை எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் போலீஸ்கிட்ட காட்டி இந்த படத்தை போட்டு இப்படி நான் தான் காசு இருக்குன்னு சொல்லி இந்த எம்பி சொல்லியிருக்கிறார், தயவுசெய்து பாறையா பார்த்து அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து இந்த எம்பிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன் தானே. ஏன் நீங்கள் அதை போடல? ஆகவே இந்த மக்கள் மத்தியிலே விட்டு விடுகிறேன். எனவே உருட்டுவதற்கும் பிரட்டுவதற்கும் ஒரு விடயம் இருக்கிறது. நான் இப்போ கூட இங்கே இருந்தால் நான் சொல்லப்படுறத நீங்கள் கொண்டு அங்கே போடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வாரேன், எங்கே வரணும் நான் அங்கே வாரேன். ஆக பொய்யுக்கு மேல் பொய்யாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருவது அப்படி சொல்வது, இது அர்ச்சுனாவினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். இது அவருக்கு கூடாது. ஆதாரம் இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசக்கூடாது.
நீங்கள் ஆதாரம் இருப்பதாக சொல்லிக்கொண்டு அதை ஒரு வீடியோ பகிர்ந்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச நாடுகள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினருடைய பார்த்து கொண்டிருக்கின்றன. அது உங்களுடைய பேருக்கும் போலுக்கும் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தும். தயவுசெய்து செய்யாதீர்கள். ஆதாரம் இருந்தால் அதில் பதிவிடுங்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு ஆதாரம் இருந்தும் அதை வெளியில் சொல்ல முடியாவிட்டால் தயவுசெய்து அந்தந்த நாட்டு போலீஸுடன் தொடர்பு சொல்லுங்கள். அவங்க செய்வாங்க. விடையாக முடிச்சு. எனவே நான் உங்களை ஆதரித்து நாங்கள் பாராளுமன்றம் நாங்கள் வெற்றிடமாக அனுப்பி வைத்திருக்கிறோம். அதோடு நான் விட்டு கடந்து போக ஆசைப்படுறோம். தொடர்ந்து நீங்கள் அவதூறுகளை பரப்புவீர்களாக இருந்தால், தொடர்ந்து மீது தேவையில்லாத விடயங்களை சொல்வீர்களாக இருந்தால் அது உங்கள் பெயருக்கு இழுக்கு என்பதுடன் எதிர்காலங்களில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரும். அது என்ன சிக்கல்னா உங்களே தெரியும். இப்போ நீங்கள் 19-20 சிக்கிறீங்கன்னு சொல்லிங்க. அது புரிஞ்சோன்னா சரி, அதை புரிஞ்சோன்னு செயல்படுங்க. அவ்வளோதான். நீங்கள் திருந்த வேண்டும், நல்ல வழியாக உங்களோட கட்சி பயணிக்கப்பட வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பம். நீங்கள் செய்த இந்த விடயங்களை நாங்கள் சொல்லி காட்டுறோம். அவ்வளவுதான். உங்கள் மீது அவதூறு பரப்பவோ அல்லது உங்களை நாங்கள் அவமதியாக செய்வோ ஒருபோதும் முடியவில்லை. அது செய்ய போகிறதும் இல்லை, அது செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் விடுகின்ற பிள்ளைகளை சுட்டி காட்டக்கூடியது எமது பொறுப்பு. அதை செய்கிறோம். இன்னும் அதை புரிந்து கொண்டால் அர்ஜுனா ராமன் ஐயா அவர்களே நான் சிறப்பு. மிக நன்றி உறவுகளே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.